இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மேன்மையான பலி என்கிற தலைப்பிலே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிற அநேக கதாபாத்திரங்களிலிருந்து 4 கதாபாத்திரங்களை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே முதலில் அவர் ஆபேலை குறித்து பேசுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி முதலிலே ஆபேலை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். மேன்மையான பலி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆபேலும் தன்னுடைய தலையீற்றுகளிலே மந்தையில் உள்ள தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் அவண்டவருக்கு கொண்டு வந்தான். இரத்த சம்பந்தமான தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட ஆண்டவர் முறிக்கப்பட்ட உறவை திரும்பவும் ஏற்படுத்தும்படியாக பலியாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை நினைவுகூரத்தக்கதாக 2 பேருடைய பலியிலும் இவன் மேன்மையான பலியை உடன்படிக்கையை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவனாக இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை பார்க்கிலும் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். விசுவாசத்தினாலே இந்த காணிக்கைகளின் மூலமாக என் தேவனோடு கூட நான் இன்னும் நெருங்கி வர முடியும். என் தாய் தகப்பனுக்கு செய்த அந்த மகா பெரிய அந்த அன்பை நினைவு கூற முடியும் என்பதை உணர்ந்தவனாக அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால அவரிடத்தில் அன்பு கூற நாம் அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோமே. அந்த காரியத்தை விசுவாசத்தில் நினைத்தவனாக வந்த ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கொடுக்கிறவைகள் ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிறவைகளாக, ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து தீர்மானித்து நாம் ஆண்டவரோடு கூட நான் கொடுக்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் என்னை நெருங்கி கொண்டு வருமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவருடைய இருதயத்தை அறிந்து நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினான், விசுவாசத்தினாலே செலுத்தினான் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் 100 வயதில் பிறந்த தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு இப்பொழுது மிகுந்த சந்தோஷம். என் பலத்தில் 100 வயதில் எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அத்தனையாக அவன் மிகப்பெரிய விருந்துகளையெல்லாம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் ஈசாக்கை தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஈசாக்கை ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க சொன்ன பொழுது சாதாரண இந்த உலக அன்பை விட என் தேவனுக்கு முன்பாக என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, அவருக்காக அர்ப்பணிப்பதே என்னுடைய வாழ்வில் சிறந்தது என்பதை உணர்ந்தவனாக ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து அவனை பலி செலுத்துகிறதற்கும் ஆபிரகாம் துணிந்தபடியினாலே அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி அங்கேயும் தன்னுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். அங்கே சிக்குண்ட ஒரு கிடாவை பிடித்து கொண்டு வந்து அவன் ஆண்டவருக்காக பலி செலுத்துகிறான். அங்கே ஈசாக்கு விடுதலையாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னிடத்தில் இந்த உலகத்தினுடைய அன்பை விட உம்முடைய அன்பு சிறந்தது என்பதை காண்பிக்கும்படியாக ஆபிரகாம் வந்தபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு தன்னை யெகோவா ஈரே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்து வரைக்கும் மோசே என்கிற ஒரு கதாபாத்திரத்தை எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் வாழ்ந்த நாட்களிலே அங்கே எகிப்திலே அத்தனையான பொன், அவ்வளவு உலகத்திலே மிக சிறந்த அதிகமான விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள் நிறைந்த அந்த எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்பட்டு அரசாட்சிகளை கைப்பற்றுகிறதற்கு இருந்த மோசே ஆண்டவர் அழைத்த பொழுதோ அரச சுகபோகங்களை விட, அரண்மனை வாசத்தை விட, இவ்வுலக பொக்கிஷத்தை விட, அவிசுவாச தோல்வியை விட ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கவும் லட்சியமுள்ள வனாந்தர வாழ்வை அவன் வாழவும் உன்னத நாட்டின் ஐசுவரியத்தை விரும்பியும் விசுவாச சாதனைகளை செய்யும்படியாக
அவன் கடந்து வந்ததை இங்கே எபிரே ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி மோசேயை குறித்து அங்கே இருக்கக்கூடிய பதவிகளை உதறிவிட்டு சுகபோக வாழ்க்கையை உதறிவிட்டு தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு வந்த மோசே ஆண்டவர் 20 லட்சம் புருஷர்களை வழிநடத்துகிற வனாந்தர சபையிலே மோசேயை வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனாக ஆண்டவர் உயர்த்தினதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஆண்டவர் மோசேயை உயர்த்தினதை வேதம் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய அத்தனை காரியங்களை உதறிவிட்டு இனி வருகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து மேன்மையான காரியங்களை செய்த மோசேயை இங்கே எபிரே ஆக்கியோன் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக யோசேப்பினுடைய வாழ்க்கை. யோசேப்பு அங்கே யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்து 70 பேரும் அங்கே எகிப்திலே குடியேறின பொழுது யோசேப்பு அங்கே மிகப்பெரிய ஒரு பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் இருந்த போதிலும் கூட அவன் மரிக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், எகிப்தில் மம்மியில் என்னுடைய சரீரம் இருப்பதை பார்க்கிறோம். பிரமிடுகள் என்று சொல்லப்படுகிறதே, எகிப்தின் பிரமிடு உலக அதிசயங்களிலே ஒன்று. அவைகளில் அந்த பிரமிடுகளில் வைக்கப்படுகிற சரீரங்கள் அழுகி போகவே இல்லை அப்படின்னு சொல்லி அத்தனையாய் கதிர் வீசக்கூடிய கற்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த எகிப்தில் அவன் அந்த பிரமிடுகளுக்குள்ளாக இருப்பதை விட அவன் உயிர்த்தெழுகிற இடத்துல இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாக தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இங்கிருந்து ஆண்டவர் உங்களை எடுத்து செல்லும் பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்து சென்று விடுங்கள் என்று சொல்லி 23ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே 22ஆம் வசனத்தில் யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். நீங்கள் கடந்து செல்லும் பொழுது மம்மிக்குள்ளே இருக்க விரும்பவில்லை, உயிர்த்தெழுதலின் ஜனங்களோடு கூட உயிர்த்தெழுதலை அனுபவிக்க விரும்புகிறேன், என் எலும்புகளை கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அத்தனையான மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாக ஒப்பு கொடுத்தவர்களை குறித்து இங்கே எபிரே ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மேன்மையானவைகளை ஆண்டவருக்கு செலுத்தும்படியாக அவருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை விருப்பத்தை அறிந்து அவருக்கு கொடுக்கிறவர்களாக இந்த உலக வாழ்க்கையை பார்க்கிலும் ஆண்டவருக்காக செய்கிற தியாகங்களே மேன்மையானது என்பதை நம்முடைய இருதயத்தில் உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கென்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் ஆபேலைப் போல மோசேயைப் போல சாட்சி பெற முடியும். யோசேப்பை போல நாம் சாட்சி பெற முடியும். ஆபிரகாமைப் போல நாமும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவரால் நாம் வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.